இந்த உயர்வான முயற்சி தோல்வி அடைந்தது. திமுகவும் காங்கிரசும் அவர்களுடைய கூட்டாளிகளும் வெறுப்பரசியல், கீழ்த்தரமான அரசியலுக்கு அதை இரையாக்கினார்கள். If this bill had been passed, many Tamil women from ordinary families would become MPs and MLAs. Basis the 2011 census, Tamil Nadu was going to get so many more seats, but clearly DMK did not want to this happen. Anyhow, the DMK's actions are now very, very clearly exposed. இந்த மசோதா மட்டும் சட்டமாகி இருந்தால் சாதாரண குடும்பங்களைச் சேர்ந்த பல பெண்கள் எம்பிக்களாகவும் எம்எல்ஏக்களாகவும் ஆகியிருப்பார்கள். 2011ஆம் ஆண்டு மக்கட்தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டிற்கு அதிக இருக்கைகள் கிடைப்பதாக இருந்தது. ஆனால் தெளிவாக இதை திமுக விரும்பவில்லை. இப்போது திமுகவின் செயல்கள் தெளிவாக அம்பலமாகிவிட்டன, குட்டு வெளிப்பட்டு விட்டது. By wearing black clothes, DMK cannot cover up their wrong intentions. I want to tell the DMK that people know your black deeds. You cannot escape your black deeds any longer. जनता डीएमके के काले कारनामे अच्छी तरह से जान चुकी है. झूठ फैलाने से डीएमके के काले कारनामे छिपने वाले नहीं है. கருப்பு உடைகள் அணிந்து திமுக தங்களுடைய தீய எண்ணங்களுக்கு திரை போட்டு விட முடியாது என்று திமுகவுக்கு நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். உங்களுடைய கெட்ட செயல்களின் பலன்களிலிருந்து உங்களால் இனி தப்பவே முடியாது. மக்கள் உங்களின் உண்மையான முகங்களை தெரிந்து கொண்டு விட்டார்கள். பொய்களை பேசித் திரியும் திமுகவால் இனிமேல் புரட்டுக்களை, புனை சுருட்டுக்களை மறைக்க முடியாது. और मैं तमिलनाडु की जनता को एश्योर करता हूं, आई एश्योर यू ऑल that this is nothing the end of our fight. This is just the beginning. बीजेपी और एनडीए आपके अधिकारों के लिए संघर्ष करते रहेंगे. தமிழர்களே, உங்களுக்கு நான் ஒன்று உறுதிபட கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். இது எங்களுடைய போராட்டத்தின் முடிவு அல்ல, இது தொடக்கம்தான். பிஜேபியும் தேசிய ஜனநாயக கூட்டணியும் உங்களுடைய உரிமைகளுக்காக தொடர்ந்து போராடி வருவார்கள். இது என்னுடைய உறுதிப்பாடு. इस कार्यक्रम के बाद आज रात को 8:30 बजे 8:30 मैं राष्ट्र के नाम अपनी बात बताने वाला हूं. इस विषय पर मैं विस्तार से चर्चा करने वाला हूं. இந்த நிகழ்ச்சி நிறைவடைந்த பிறகு இன்று இரவு 8:30 மணி அளவிலே நான் நாட்டு மக்களிடம் உரையாற்ற விரும்புகின்றேன். இந்த விஷயம் குறித்து விரிவாக நான் நாட்டு மக்களிடம் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். அனைவரும் தவறாது கேளுங்கள். Today, DMK had no achievement to showcase, no real issues to raise. That is why they resorted to spreading false fears